சமையல் உதவியாளர் பணியிடங்களை நிரப்ப ஆணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இது பற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் கண்ணன். கண்ணன், இந்த அறிவிப்பு தொடர்பான முழு விவரம். நிச்சயமாக தமிழ்நாடு அரசானது அரசு பள்ளிகள், அரசு தொடக்கப் பள்ளிகள் மற்றும் நடுநிலைப் பள்ளிகளில் சத்துணவு திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது. சத்துணவு திட்டத்தின்படி ஒவ்வொரு பள்ளிகளிலும் சத்துணவு சமையலர்கள் மற்றும் உதவி சமையலர்கள் நியமிக்கப்பட்டு அவர்களுக்கான குழந்தைகளுக்கான சத்துணவானது வழங்கப்படுகிறது. இந்நிலையில் இந்த எம்ஜிஆர் சத்துணவு திட்டத்தின் கீழ் 8997 சமையல் உதவியாளர் பணியிடங்களை தொகுப்பூதியத்தின் அடிப்படையில் நிரப்பிட தமிழ்நாடு அரசானது அரசாணை பிறப்பித்துள்ளது. சமூக நலத்துறை சார்பில் பிறப்பிக்கப்பட்டுள்ள அரசாணையில் சுமார் 12 மாதங்களுக்கு சுமார் 3000 தொகுப்பூதியத்தில் இந்த பணியிடங்களை நிரப்பிட அரசாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அவர்கள் 12 மாதங்களை திருப்திகரமாக முடிக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு சிறப்பு காலமுறை ஊதியம் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க 10ஆம் வகுப்பு தேர்ச்சி மற்றும் தோல்வி அடைந்தவர்கள் விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சென்னை மாவட்டத்தை பொறுத்தவரை தொகுப்பூதியத்தை நியமனம் செய்திட அந்த இணை இயக்குனர் நியமனம் அலுவலராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார். இவ்வாறு இந்த பணியிடங்களை நிரப்புவதற்கான பல்வேறு வழிகாட்டு நெறிமுறைகளை தமிழ்நாடு அரசின் சமூக நலத்துறையானது வெளியிட்டுள்ளது. விரிவான தகவல்களுக்கு நன்றி கண்ணன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.